லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ தான் அது. இந்த வாரம் சண்டே வந்துருச்சு. இப்போ தான் போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. மார்னிங் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் மசாலும் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு ரசம் வச்சு நுரையீரல் கிரேவி வந்து செஞ்சுருந்தேன். அதையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் எல்லோரும் வந்துட்டு பொருட்காட்சி தான் போயிருந்தோம். பெரியவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரீ தான். நம்மளே போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தா கூட உடனே போயிருக்கலாம். குட்டீஸ் வந்து வெள்ளிக்கிழமையே வந்து டிக்கெட் கொடுத்துட்டாங்க ஸ்கூலில். வெள்ளிக்கிழமைலேருந்து சண்டே ஈவினிங் போகிறக்குள்ளே தோணும் போதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் எப்போ போவோம்னு சொல்லிட்டு. அதுலேயும் நாங்கள் போனது வந்து சண்டேனால ரொம்பவுமே ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் டிக்கெட் மட்டும் எதுலையுமே வந்து கம்மி பண்ணவே இல்லை. எல்லாத்துக்குமே வந்து 100 ருபீஸ் தான். குட்டீஸ் விளையாடுறதுலேருந்து பெரியவங்க விளையாடுற வரைக்கும். குட்டீஸ் எல்லாரும் ஹெலிகாப்டர் அப்புறம் போட்டு இதிலெல்லாம் போனாங்க. பெபின் குட்டியை மட்டும் அதில் அலோட் கிடையாதுனால இந்த பலூனில் வந்து ஏற்றி விட்டுருந்தோம். அப்புறம் நாத்தனார் வீட்டுக்கார எல்லாரும் வந்துட்டு பிரேக் டான்ஸ் வந்து போயிருந்தோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 3rd 4th படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து அம்மா சித்தி எல்லாருமே வந்து இந்த எக்ஸிபிஷனில் டிக்கெட் கொடுக்க வேலைக்கு போவாங்க. அப்போ வந்து அவங்க பொண்ணு தான் நானுன்னு சொல்லி எல்லா ராட்டினத்துலேயும் ஃப்ரீயாகவே தனியாக உட்காந்து சுற்றிட்டு வந்துடுவேன். அதனால் ராட்டினத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பயமே கிடையாது. அதே மாதிரி தான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஈவினிங் 4 மணிக்குள்ளே போனால் நைட்டு 10 மணிக்கு தான் கணக்கு கொடுத்துட்டு வெளியே வர முடியும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான் ஒரு இடத்துலேயே சுற்றிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாமே ஓசிலே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி எக்ஸிபிஷன் அப்படின்னாலே எனக்கு இது மட்டும் தான் ஞாபகம் வரும். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.